வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருத்தந்தினுடைய ஒரு கவியை நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம். குறை கூறி உயர முடியாது என்ற தலைப்பு. தனியொருவர் செய்குற்றம் எடுத்துக்காட்ட தக்கவர் யார்? தனையறிந்த நிலை வாழ்வோரே. தக்கவர் யார்? தனையறிந்த நிலை வாழ்வோரே. எனில் அவரும் பிறர் குற்றம் உரைக்க மாட்டார். எண்ணத்தால் வாழ்த்தி திருத்துவார்கள். இனி பல பேர் இணைந்த பெரும் சபை நோக்கத்தை இழித்து பழித்து குறைகள் கூறும்போது கனிவுடைய பலர்மனமும் வருந்த நேரும். கர்மத்தின் வினைவு என்னாகும் சிந்திப்பேரே. இந்த கவியில் அருள்தந்தையவர்கள் நம்மிடம் எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு தனி மனிதனுடைய குறை, நீ என்னென்ன தப்பு பண்ண, என்னென்ன குறைகளை செஞ்சுருக்கிற, உன்ட என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறை உணர்ந்த தன்னையறிந்த ஒரு பெருந்தகையாக இருக்கணும். அப்போ தான் அந்த தகுதி அவங்களுக்கு வருது. அதாவது பிறரிடம் குற்றத்தை குறைகளை நம்ம பார்க்கும்போது நம்மளை பற்றி யோசிக்கலை. நம்மிடமே பல குறைகளும் குற்றங்களும் இருக்கும். அது தெரியாமல் நம்ம அடுத்தவங்க மீது குறைகளை பார்க்குறோம். அதனால் குறைகளே இல்லாத நிறை உணர்ந்த மகான்களுக்கு தான் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி அதுக்கான தகுதி இருக்குது. ஆனால் அப்படி ஒரு நிலையடைந்த இறை உணர்ந்த பெரியவர்கள் அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எண்ணத்தால் அவங்கள நினச்சி வாழ்த்தி தான் அவங்கள திருந்த செய்வாங்க. அவங்களுடைய எண்ணத்துக்கும் அவ்வளோ வலிமை இருக்கும். அதை வாழ்த்தி அவங்கள திருந்த செய்வாங்க. இதுதான் பண்பாளர்கள், அறிஞர்கள், மகான்களுடைய செய்கையாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, பலரும் இணைந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக செயல்பட்டுக்கூடிய சபைகளை குறை கூறுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுனா, உண்மையிலே பார்த்திங்கன்னா அவங்க உயர்ந்த நோக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த சபையை அதில் நம்ம குறை கூறுதோம் அப்படின்னா, அதில் எத்தனை பேர் இருப்பாங்க? உயர்ந்த நோக்கத்துக்கு பலருடைய ஒத்துழைப்போடு தான் அந்த சபை நிகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை குறை கூறும்போது பலருடைய உள்ளத்தையும் அது பாதிக்கும், வருந்த செய்யும். அப்படி எல்லாருடைய உள்ளத்தையும் வருந்த செஞ்சால் அதனால் எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படும். எதுனாலும் திரும்ப வரதானே செய்யும். பலருடைய மனதை வருத்துனா நமக்கும் அதனுடைய விளைவு திரும்பணும் இல்லையா? அதுதான் ஐயா அவர்கள் இந்த கவியில் சொல்கிறாங்க. தனி மனிதர்களுடைய குறை பார்க்குறதுக்கு அதுவும் அதை முழுமை பெற்றவர்கள் தான் அதை தெரியும். அவங்களும் சொல்ல மாட்டாங்க, வாழ்த்த தான் செய்வாங்க. ஒரு சபையை நோக்கி குற்றம் பார்த்தோம் அப்படின்னா பலருடைய உள்ளம் பாதிக்கும். அதுவும் செய்யக்கூடாது. அதனால் எங்கேயுமே குறை பார்க்கிறத விடுத்துட்டு நம்ம குறைகள் தென்பட்டதுன்னா வாழ்த்து தான் செய்யணும், அதை சரிப்படுத்தணும். குறைகளை சொல்லாமல் வாழ்த்தக்கூடிய பழக்கத்தை கொண்டு வருவோம். அதுவும் பெரிய நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சபைகளை குறைகள் கூறுவதை அடியோடு விட்டு விடலாம். ஏன்னா பலருடைய மனமும் வருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கவியினுடைய விளக்கம். வாழ்க வளமுடன், உயர்குணத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம்.